சார் ஃபர்ஸ்ட் லவ் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஎன் ஆப் பார்த்தீங்கன்னா kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லாமே வந்துருக்கும். ஸோ இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவில் எந்தெந்த ஃபோட்டோவில் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோட ஃபேஸில் தெரியாமல் இருக்குதோ அந்த ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோவை ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் மூவ் பண்ணி லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே கரெக்டாக இந்த 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்ளை டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நாம் வந்து எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். நீங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த நன்னுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. சிங்கிள் டிக் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் வந்து ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். இப்போ வந்து நாம் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான்
ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து வரும். இதில் நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஜூம் ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோவிலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் ஆகும்போது எந்த செகண்டில் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி செகண்ட்ஸ் வந்து இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து நம்ம ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நன்னுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய ஃபோல்டருக்குள்ளே போயிடும். உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஆல் மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனாலே நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிட் ரேட் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video to top. Bye bye.